வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த உமாபதி நந்தா அவங்களுடைய கேபிஒய் பாலா எக்ஸ்போஸ்ட் பார்ட் 2 வீடியோ வந்தாச்சு. முன்னை விட எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாகவே சம்பவங்கள் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இங்கே எவிடன்ஸ்னாங்களே, இந்தாங்கப்பா எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக் டொமைனில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அங்கே கமெண்ட் பண்ணுறான் எவிடன்ஸை போடுன்னு. இவங்களை நம்ம என்ன சொல்கிறதுன்னே தெரில. இதில் எது எவிடன்ஸ்ன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான்னு நமக்கு புரியல. இங்கே ஆம்புலன்ஸ் தான் பஞ்சாயத்து. ஸோ அந்த பஞ்சாயத்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாலா இருக்கிற அவனை தான் ஹைட் பண்ணியிருந்தாலும் அங்கங்கே கேப்பில் மிஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த கேப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு கண்டுபிடிச்சி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இதுதான் நம்பர், இதுதான் பப்ளிக் டொமைனில் இருக்கிற டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு பாரு எல்லாமே டுபாகூராக இருக்குது, எஃப்சி முடிஞ்சு போனதாக இருக்குது, எக்ஸ்பைரி ஆனதாக இருக்குது, காயலாங்கடைக்கு போக வேண்டியதெல்லாம் தூக்கிட்டு வந்து ஆம்புலன்ஸ்னு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண பிறகும், டாக்குமெண்ட்லாம் டிஸ்பிளே பண்ண பிறகும் எவிடன்ஸை போடணுன்னா நம்ம என்ன எவிடன்ஸை போடணும் இதுக்கு மேலே? இல்லை எதை எவிடன்ஸ்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்கானே நமக்கு புரியல. இல்லை இதில் ஒரு டேர்ம் இன்ட்ரோ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதை கேட்குறேன். ஜாம்பி ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் TN07DD0003 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டாங்க. இந்த நம்பரில் ஹை எண்டு கார் தான்பா இருக்குது, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறமா தான் ரிப்ளை வீடியோ போடுறேன், பதில் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு பாலா வந்தார்ல, அந்த வீடியோக்குள்ளே ஒருத்தர் வீடியோ பேசியிருக்கிறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, பேப்பர்லாம் கையில் வச்சுக்கிட்டு இந்த ஆம்புலன்ஸ் தான் அது, டபுள் டி இல்லை சிங்கிள் டி தான் அப்படிங்கிறாரு. ஆனால் அது பார்த்திங்கன்னா 31 வருஷம் ஆச்சு, 28 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சுது. காயலாங்கடைக்கு தான் போடணும் நேராக. இப்போ அவரே சுதாரிச்சு என்ன சொல்கிறாரு, அதில் புதுசாக ஒரு கம்பி கட்டுற கதையை சொல்கிறாரு. இந்த ஆம்புலன்ஸ் தான் எஃப்சி முடிஞ்சதுனால வேற வண்டியை நாங்கள் அனுப்பிட்டோம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அப்படின்னு. எப்போ எஃப்சி முடிஞ்சது? இவங்க வாங்குறதுக்கு 1 வருஷம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி வேற வண்டியை அனுப்பிட்டோன்னு சொல்கிறானுங்க. அந்த வண்டி என்னன்னே சொல்லாமல் அதிலே தெரியுது இவனுங்க கம்பி கட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பி கட்டுற கதையை எடுத்துகிட்டு இந்த பாலா அவருடைய ரிப்ளை வீடியோவில் ஆட் பண்ணி போடுறாரு. ஒரு சின்ன டீங்க, டி மாறிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டி மட்டும் மாறிச்சாங்க, அதை தான் ஜாம்பி ஆம்புலன்ஸ் அப்படின்றாங்க. யூஸ் பண்ணவே கூடாது, டேஞ்சர் அது. இப்படி காயலாங்கடைக்கு போக வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு ஆம்புலன்ஸை கொடுத்துட்டு, ஆம்புலன்ஸ் இவங்க கொடுத்த ஆம்புலன்ஸ்னால ஒன்றும் நடக்கலைங்க. ஆனால் இவருடைய புகழ் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுச்சு. ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு, 7 ஆம்புலன்ஸ். பாடுறா என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குது எல்லாமே டுபாகூரான்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு எடுத்து போட்டாச்சு. நான் நினச்சதுக்கும் மேலே இருக்காங்க அவன். எனக்கு அப்போவே தெரியும் நம்ம யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அதில் என்ன தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்லாம் நம்ம செக் பண்ண முடியாது. நம்ம எப்போ வாங்கினாங்க, எப்போ ரெஜிஸ்டர் பண்ணாங்க, இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா, எஃப்சி கரண்ட்டில் இருக்கா இல்லையா, இது மட்டும் தான் செக் பண்ண முடிஞ்சுது. நிச்சயமாக உமாபதி சார் வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸோடு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். அதே போல் தான் சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய சொல்கிறாங்க. அதாவது ஆர்சி லெவலில் குளோனிங் நடந்திருக்கு, சீட்டிங் நடந்திருக்கு, ஃபேக் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடி இருக்கிறாங்க. நினச்சதுக்கும் மேலே இருக்கிறாங்க. பயங்கரமாக தில்லுமுள்ளு நடந்திருக்கு. அத்தனையும் ஆதாரத்தோடு எடுத்து போடுறாரு. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? அத்தனையுமே டுபாகூர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இப்போ போட்ட பிறகு என்ன பண்ணணும்? பாலா உண்மையாகவே நியாயமானவனாக இருந்தால் நாங்கள் கத்துறதை விட அதிகமாக பாலா தான் கத்தணும். ஐயோ என் நோக்கம் மொத்தமாக பாழா போச்சே, நான் நல்லது பண்ணணும்ல வந்தேன், நான் என்னை ஏமாற்றிட்டாங்க, இவங்கக்கிட்ட காசை கொடுத்தேன், காசு இவ்வளோ இருந்தால் போதும்னு சொன்னாங்க, நான் கொடுத்தேன், அதை அவங்க ஏமாற்றிட்டாங்க, என்னை மொட்டடிச்சிட்டாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலா கத்திருந்தாருன்னா அப்போ நம்ம பாலா பக்கம் நின்று இருப்போம். பாலாவை எதுக்கு அடிக்க போகிறோம்? இவங்களை முதல்ல கை காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன போய் கை கூலின்னு சொல்லிட்டீங்க, கஷ்டமாக இருக்குங்கன்னு சொல்லியிருந்தா சாரி பாலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாலாவுடைய ஃபாலோவர்ஸ், பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த யூடியூபர்ஸ் சில பேர் வந்திருக்கிறாங்களா, அவங்க இப்போ பாலாவை விமர்சித்தவங்க இப்போ எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணவங்கள தானே அட்டாக் பண்ணியிருப்போம். அந்த பக்கம் தானே போயிருப்போம் எல்லாரும். ஏன்டா ஒருத்தன் நல்லது பண்ண வந்திருக்கிறான், நீங்களும் பண்ண மாட்டீங்க, நல்லது பண்ணுறன்ற போர்வையில் ஏன்டா இப்படி தப்பாக பண்ணுறீங்க, அதுலேயும் நல்லது பண்ண வந்த ஒருத்தனை இப்படி மொட்டை அடிச்சிட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கோவத்தையும் அந்த பக்கம் தானே திருப்பியிருப்போம். அதுதானே நடந்திருக்கணும். நியாயமானவனாக இருந்தால் பாலா அதுதானே பண்ணியிருக்கணும்.
ஆனால் அதை பண்ணாமல் இந்த கம்பி கட்டுற கதையை எடுத்துகிட்டு வந்து சுற்றுறது இருக்குல்ல, 7 ஆம்புலன்ஸும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறை சொன்னால் ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் அந்த டி பஞ்சாயத்துன்ற அந்த டி பஞ்சாயத்தே தப்பாக இருக்குது. முதல்ல இவனே எவிடன்ஸாக கொடுக்குறானுங்க அந்த வீடியோவில், அதுவே தப்பாக இருக்குல்ல. எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் தானே வாங்கியே இருக்கிறீங்க, அதுவே டுபாக்கூர் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஐசியூ செட்டப் இருக்குது, அந்த செட்டப் இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் உருட்டுறானுங்க ப்ரெஸ் மீட்டில். இஷ்டத்துக்கும் அடித்து விட்ருது அப்படியே ஒட்டு மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டானுங்கள. இப்போ அத்தனை பேருமே திரும்பி பாலாவை தானே கேட்க முடியும். எப்பா எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு, என்னப்பா அப்படி மோசமாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தானே கேட்கணும். ஆனால் அங்கே கேட்காம இங்கே ஜாம்பி ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்த ஜாம்பி ஆம்புலன்ஸை கொடுத்தவனுக்கு முட்டு கொடுக்க வர்றானுங்க சில ஜாம்பிஸ் வந்து திரும்ப வந்து கடிச்சிக்கிட்டு இருக்குங்க. நீ வாங்கி கொடு ஆம்புலன்ஸ்ன்றான் ஒருத்தன் என்னடானா, ஒருத்தர் நிறைய பேர் சொல்கிறான்னா, மினிஸ்டர் பண்ணலையா, எம்எல்ஏ பண்ணலையா தப்பு, அவங்களுடைய ஊழல் தப்புகள்லாம் வந்து நீ கேட்பியா, உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்லாம் சொல்கிறானுங்க. கேட்குறோம், வெளியே வர்ற எல்லா ஸ்கேமையுமே வந்து இங்கே பேசாமலாம் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி இவங்க சொல்கிற மாதிரி மினிஸ்டர் ஏமாற்றிட்டாரு, சரி ஓகே, எம்எல்ஏ ஏமாற்றிட்டாரு, இன்னும் அரசு அதிகாரிகள் ஏமாற்றிட்டாங்க, இன்னும் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த செலிப்ரிட்டிஸ் அவங்களும் ஏமாற்றிட்டாங்க. எஸ், ஏமாந்துட்டோம். இப்போ பாலாவும் ஏமாற்ற வந்தால் நாங்கள் ஏமாந்துடணுமா? ஏன்டா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு மண்டமேல இருக்கிற கொண்டையை பிடிச்சா நடுவில் ஓடி வந்து நிப்பாட்டி இரு பொறு அங்கே ஏமாந்தில்ல, இங்கே ஏமாந்தில்ல, அங்கே ஏமாந்தில்ல, இங்கேயும் ஏமாந்துட்டு போன்னு ஒருத்தன் சொன்னால் அவனை என்ன பண்ணுறது? வடிவேலு காமெடி ஒன்று இருக்குது. யூஸ்வலாக வடிவேலுடைய காமெடியில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்கல்ல, அதுதான் காமெடியாக இருக்கும். நிறைய காமெடி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி என்ன படம்னு தெரில, போண்டாமணின்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுவார் வடிவேலு என்ன பண்ண, சட்டன் பாம்பை வெளியே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் ஏமாத்துறதுக்கு ஒரு மூஞ்சி முகர கட்ட வேணா அப்படின்வார். ஸோ அந்த மாதிரி தான் இவனை கேட்க வேண்டியிருக்கு. ஏண்டா ஒரு 4 இடத்துல ஏமாந்தோம், அங்கே கேட்க முடியல, சகிச்சுட்டு போயிட்டுருக்கோம், நேரம் வரும்போது கேட்போம், அது வரையும் போயிட்டுருக்குறோம். இப்போ ஒருத்தன் அப்பட்டமாக கைங்கோலமாக சிக்கியிருக்கான், அவனை கேட்க வந்தால் வந்து நீ ஏன் அங்கே கேட்கல, நீ ஏன் அங்கே கேட்கல அப்படின்னா என்னடா பேச்சு இது? அங்கெல்லாம் கேட்டு தான் இவரை கேட்கணுமா? இப்போ அங்கெல்லாம் ஏமாந்துட்டுறதுனால இவங்ககிட்டையும் ஏமாறணுமா? ஆதாரம் இல்லாமல் சொன்னால் அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்லுவீங்க, ஓகே. ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டாச்சு, வெளியிட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா அவன் நல்லவன், அவன் நல்லது பண்ணுறான் அப்படின்னா யாரா நீங்கள்லாம்? என்னடா நல்லது, எதிரா நல்லது? ஆதாரம் வந்துச்சுல்ல, அதுக்கு சொல்லணும்ல. உனக்கு நான் தப்பான ஆதாரத்தை கொடுத்தா நீ வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோ. பப்ளிக் டொமைனில் இருக்கிற ஆதாரத்தை தான் எடுத்து கொடுக்குறோம், அதை கிராஸ் செக் பண்ணு. இல்லை அவரை போட சொல்லு, இல்லைங்க அதில் தப்பாக இருக்குங்க டாக்குமெண்ட், இதாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் காட்ட சொல்லி பார்ப்போம். அங்கே பேச முடியாது, அதுக்கு பதில் வராது. பதில் வந்திருந்தா, தப்பு பண்ணவங்களை கை காட்டியிருந்தா இவன் நல்லவன். இவன் எப்போ முட்டு கொடுக்க வந்தானோ, திரும்ப சிம்பத்திக்குள்ளே ஓடி போய் ஒளிரானோ, அதிலே தெரியுதில்ல இவனும் ஃப்ராடு அப்படின்னு. ஒரு ஃப்ராடு எப்படா நல்லவனாக இருக்க முடியும்? நல்லவன் ஒருபோதும் ஃப்ராடு வேலையை பண்ண மாட்டான். தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல அவன் தான் வருத்தப்படுவான், வந்து சாரி சொல்வான். அந்த மாதிரி சாரி சொன்னாலும் மன்னிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இப்போ வரையும் இவர் தானே வந்து முட்டு கொடுக்குறாரு. இப்போ வரையும் வந்து பாலா வந்து சரி பண்ணியிருக்க மாட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், செய்யாறு பாலு அவருடைய இன்டர்வியூவில் அந்த ஃபோனில் பேசும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் அவங்க காசு எவ்வளோன்னு சொன்னாங்க, நான் போட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி இப்போ எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, யூஸ்வலாக எல்லாமே அவங்க காசு கேட்பாங்க, இவ்வளோன்னு சொல்லுவாங்க, நான் கொடுப்பேங்க, இதாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அப்போ எல்லாருமே அந்த பக்கம் திரும்பி இருப்போம். ஆனால் பாலா அதை சொல்ல மறுக்கிறாரு. ஏன் மறுக்கிறாரு? அப்போ எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணீங்களா? இதைத்தானே உமாபதி சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, நேபாளில் நடந்துச்சு, அங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு அப்படின்னு. இப்போ ஜாம்பிக்கள் மாதிரி உருவாயிட்டானுங்கள்ல. தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் வந்து முட்டு கொடுக்குறீங்கன்னா, இப்போ முட்டு கொடுக்குற அத்தனை பேருக்கும் கேட்குறான்டா, எனக்கு ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஒவ்வொருத்தனையும் வச்சு செய்யணும்னு தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ நேரம் இல்லை நமக்கு. இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒன்று கேட்குறேன், நீ முட்டு கொடுக்குறல்ல, பாலா நல்லவன்றன்னா நாங்கள் எவிடன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கணும்ல. இப்போ உமாபதி சார் எவிடன்ஸ் சொல்லி கொடுக்குறாருல, அவர் கொடுக்குறதெல்லாம் பகீர்ந்து ஆர்சி லெவலில் ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அந்த 7வது ஆம்புலன்ஸ் நாய்க்கு கொடுத்தாருல, அதில் பார்த்தீங்கன்னா TN03O8752, நான் இதுதான் ஓ அப்படின்னு தான் நினச்சேன், நடுவில் வர நம்பர் அப்படி தான் இருந்தது அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போதும். ஆனால் இல்லைங்க, அது வந்து Q அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க. இப்போ அந்த நம்பரை வந்து அவங்க சொல்லி இதில் வந்து இன்சூரன்ஸே ஃபேக்காக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க ஆதாரத்தோட. ஆர்சி புக்கு அங்கே ஃபேக்காக
போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய மேனிப்புலேஷன் நடந்திருக்கு, சீட்டிங் நடந்திருக்கு. இது அப்பட்டமாக ஆதாரத்தோடு எடுத்து போட்ட பிறகும் அவன் நல்லது பண்ணுறான் அப்படின்னா எது நல்லது? நல்லது பண்ணுறவன் இந்த மாதிரி சீட் பண்ணுவானா? நல்லது பண்ணுறதை தடுக்கிறீங்கன்றானுங்க. டேய், அவன் கெட்டது பண்ணதை சொல்லி ஆதாரத்தோட சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணால் நல்லது பண்ணுறான் இல்லை. எப்படா ஒரு கெட்டவன் நல்லதை பண்ணுவான்? யூடியூப்பில் என்னை பற்றி பேசி தப்பாக பேசி சம்பாரிச்சுட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க, என்னாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா இருக்கட்டும். எல்லா ஃப்ராடு பையிலும் சொல்கிற ஒரே டைலாக் இதுதான்டா. அத்தனை ஃப்ராடு பையில இதை சொல்லுவானுங்க, என்னை பற்றி பேசி சம்பாதிக்கிறாங்கன்னு. இந்த பாலாவை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்களா எல்லா சேனல்லும்? வேறு எதுவுமே பேசலையா? இதுக்கு முன்னாடி எதுவுமே பேசலையா? தப்பு பேசுனதுக்கு பதில் சொல்கிறா, எடுத்து ஆதாரத்தை போட்டோம்ல அதுக்கு பதில் சொல்கிறா அப்படின்னா என்னை பற்றி பேசி சம்பாதிக்கிறாங்க. எதை பேசினாலும் சரியாக இருந்தால் மக்கள்கிட்ட அது ரீச் ஆச்சுன்னா சம்பாதிக்க தான் வந்திருக்கிறோம், நாங்கள் சொல்லிட்டு தான் வர்றோம். ஆனால் அவங்க இவரை மாதிரி எப்படியும் யூடியூப்பில் நாங்கள் சம்பாதிக்க வரல, நான் யூடியூப்பில் போடுறதில்ல. ஆல்ரெடி ஒரு சேனல்கிட்ட, பெரிய கார்ப்பரேட் சேனல்கிட்ட அங்கே அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு தம்பி, அதையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஒன்லி அந்த சேனலில் தான் இன்டர்வியூ வரணும், ப்ரமோஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டை போட்டு அங்கே காசை வாங்கிட்டாரு. வேற யாராவது இவர் பண்ணுற ஹெல்ப்பை வந்து வீடியோ எடுத்து போடுறோன்னு சொல்லிட்டு வேறு சேனல்லேருந்து வந்தால் அங்கே இவர் 50,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்குற. அப்படி இந்த மாதிரி காசை வாங்குறது கேட்டால் வந்து அவன் சொந்த காசில் தானே, சம்பாரிச்சு காசில் தானே வந்து உதவி பண்ணுறான். எங்களுடைய விமர்சனங்களை வச்சு அது மூலிமா யூடியூப்பில் வியூஸ் நிறையா போச்சுன்னா யூடியூப் ஷேர் பண்ணுது வருமானத்தை. இது வருமானம். இவன் ஹெல்ப் பண்ணுறன்னு போகிறான்ல, அந்த மக்களையே வந்து பகடையாக மாற்றுறான்டா, பகடைக்காயை வச்சு தான்டா இவன் ப்ரமோஷனுக்கெல்லாம் போகிறான், ஈவெண்ட்டுக்கெல்லாம் போகிறான். அதை வச்சு தான்டா இவன் சம்பாதிக்கிறான். இவனை ப்ரமோட் பண்ணுற அந்த சேனலாக தான்டா சம்பாதிக்குது. எந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறானோ அதை வச்சு தான்டா. அதான் சொல்லுவாங்கள்ல, 5 ரூபா கொடுத்தா 500 ரூபா கூவுறாங்கன்னு. இவன் பண்ணுறதெல்லாம் 5 ரூபா மேட்ரு, ஆனால் 500 ரூபா லெவலில் ப்ரமோஷன் இருக்குது. அந்த 5 ரூபா மேட்டர்லேயும் டுபாக்கு ஒரு மேட்டர் நடந்திருக்கு அப்படின்னும் போது தான் நமக்கு கோவம் வருது, அதை சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி இவன் ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் அமைதியாக தானே பார்த்துட்டு தானே இருந்தோம். மாட்டினதுக்கப்புறமா ஆதாரத்தோடு தானே எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இப்போ ஆதாரத்தோடு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவன் நல்லது பண்ணுறான், 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க நாயகன் ஹீரோ டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. டே, அது ஹீரோ டைலாக்டா, என்னடா ஃப்ராடு பசங்கள்லாம் இதை பேச ஆரம்பிச்சிட்டிங்க, அதை நீங்கள் பேசக்கூடாதுடா. அது ஹீரோ டைலாக்டா, அது வேற. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லையா? எப்படி இந்த கூலிப்படை கூட தான் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு கொலை பண்ணுது. இப்போ அந்த கூலிப்படை இல்லை இருக்கவங்களுக்கும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்க நண்பர்களுக்கு கூட அந்த காசு பயன்படும். அதனால் அந்த 4 பேருக்கு பயன்படுது அப்படின்னு ஒன்று அது தப்பு இல்லையா? அது நல்லதா? அந்த 4 பேருக்கு பயன்படுது இல்லை, நல்லது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா? என்னடா பித்தலாட்டம் இது? அப்புறம் என்னை பற்றி பேசி தான் சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஒரு திருடன் இருக்கிறான், கொள்ளைக்காரர் இருக்கிறான், போலீஸ் அவனை போய் பிடிக்குது. அவன் வந்து நான் திருடினதுனால தானே, என்ன நீங்கள் பிடிச்சதுனால தானே, அதனால தானே உங்களுக்கு சம்பளம், என்ன தடுக்கிறதுனால தானே உங்களுக்கு சம்பளம், என்ன வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே கோர்ட்டில் வந்து நின்றுக்கிட்டு நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க ஜட்ஜையா, நான் திருடினதுனால தானே, கொள்ளையடிச்சனால தானே, கொலை பண்ணதுனால தானே நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க, அப்படி தண்டனை கொடுக்குறதுனால அந்த வேலையை செய்கிறதுனால தானே உங்களுக்கு சம்பளம் வருது, அப்போ என்னால் தானே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் இருக்குது இது. நீ தப்பு பண்ணுறடான்னு சொல்லிட்டு தப்பை சுட்டி காட்டினா அதுக்கு பதில் சொல்கிறான்னா இவரை பற்றி பேசி தப்பாக பேசி என்ன தப்பாக பேசிட்டாங்க, நீ பண்ண தப்பாக தான் பேசினாங்க, அதை இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ அப்பட்டமாக ஓப்பனாக ஆதாரங்கள் இருக்கும்போதே இவ்வளோ நக்கலாக பேச வருது, இவ்வளோ திமிராக பேச வருது. என்ன தைரியம்? கூட ஜாம்பிக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து கடிக்க வந்துடும், யாராவது நமக்கு எதிராக பேச வந்து அவங்கள போய் கடிக்க இந்த ஜாம்பிக்கெல்லாம் போயிடுவாங்க அப்படிங்கிற அந்த தைரியமா? இந்த ஜாம்பிங்கெல்லாம் கடிக்க வருது இல்லை, முதல்ல டேய் முட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட் எடுத்து பாரு, முதல்ல இது தப்புன்னு நீ ஒத்துக்கோ. பாலா ஒத்துக்கிறது கூட இருக்கட்டும், அந்த முட்டு கொடுக்குற வரவனுக்கு முதல்ல நீங்கள் ஒத்துங்கடா. இல்லை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா நீங்களும் ஃப்ராடு தான், ஃப்ராடுக்கு முட்டு கொடுக்குற ஃப்ராடுங்க. இந்த ஃப்ராடுங்கெல்லாம் வந்து கிளாஸ் வேறு எடுக்குதுங்க. அந்த சொல்கிற அப்படி இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸால் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை பற்றி சொல்கிறாங்க, அது ரசிகர்களின் ரசிகன் மணி இல்லை. இப்போ தான் பார்த்தேன் அந்த ஐடியா. ஆக்சுவலி இந்த கேரக்டர் ஏற்கனவே பார்த்துருக்கோம், சந்தில் வச்சு பொழந்துருக்குறாங்க. ஒரு முறை காலேஜுக்கு இவர் போக அங்கே இருக்கிற அந்த இளைஞர்கள் கூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பாட்டு பாடி வரவேற்கிறாங்க. எதுக்குடா இவ்வளோ ஒர்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இவருடைய
வீடியோ காலில் இவர் பண்ண விஷயங்கள்லாம் சேட்டைகள்லாம் வந்து வெளியே வருது. சந்து போட்டு பொலன்னு பொழந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பையன் அடங்கிட்டான், காணாமல் போயிட்டான் அப்படின்னு நினச்சா இங்கே வந்து ரயில் விட்டுங்கிறாங்க. இன்னும் அவர் வந்து வீடியோ வர்ற போகிறாரு. ஏய் 4 பேர் நல்லது மட்டும் பண்ணுறாத, உன்னை வந்து கை கூலின்னு சொல்லிடுவாங்க, நீ கெட்டது கூட பண்ணிக்கோ, கொள்ளையடிச்சிக்கோ, கொலை கூட பண்ணிக்கோ, நல்லது மட்டும் பண்ணுறாத. நக்கலாம்மா, நல்லது பண்ணிட்டாரம்மா. இதில் ஒருத்தன் சொல்கிறான், ரீல்ஸ் போடணுன்னாவே நம்ம நம்பரை மறைச்சி தான் போடுவோம். ரீல்ஸ் போடுறது எதுக்கு நான் நம்பரை மறைக்கிற? திருட்டு வண்டியில் ரீல்ஸ் போடுறியா என்ன? எதுக்கு மறைக்கிற? முட்டு கொடுக்குறாங்களா? ஏன்டா நம்பரை மறைச்சேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதுக்கு முட்டு கொடுக்குறாராம்மா இவர் வந்து. இப்போ நம்பரை மறைச்சது இல்லை, இதுதான் நம்பரு, இதுதான் அதோட டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்து போட்டாச்சு. இதுக்கு பதில் சொல்லுவியாடா டுபாகோரு? அவனை ஏன் டுபாகோர்னு சொல்கிறேன்னா, நந்தா சொல்கிறார் நானே பாதிக்கப்பட்டிருக்கேன். இவனுங்கெல்லாம் வந்து இந்த பெட்டிங் ஆப் இருக்குல்ல, அதை ப்ரொமோட் பண்ணுற குரூப்பு. அதனால் எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? நந்தா சொல்கிறா அப்படி நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், 12 லட்சம் லாக் ஆகியிருக்கேன், எழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய ட்ராமாவில் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து வெளியே வர கஷ்டப்படுறோம், இன்னும் கடலில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை. நந்தா நீயுமா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக தான் கேட்க தோணுச்சு. ஏன்னா அத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை நியூஸுங்க. இதில் பாதிக்கப்பட்டவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாதவன்லாம் இல்லை, நல்லா படித்தவன், நல்லா சம்பாதிக்கிற இடத்துல இருந்தவன். ஆனால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க தெரியுமா? நானே கண்ணால் நேரில் பார்த்துருக்குறேங்க, என் சொந்தத்திலே அது நடந்திருக்கு. இதே ரூமில் உட்காந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன். என்னோட மச்சான் அவன் இன்ஜினியரிங் படிச்சிருந்தான், முடிச்சதும் வேலை உடனே கிடைக்கல. அப்போ ஃபீல் பண்ணும்போது மோட்டிவேட் பண்ணியிருக்கேன், எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வேலை கிடச்சிது. வேலையில் பாடுறா, ஏமாற்றக்கூடிய ஸ்கேம் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஏமாந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இல்லை இது அந்த மாதிரி கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலைக்கு சேர்ந்தான். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டில் இருந்தால் வேலை பார்த்துட்டு இருந்தான், நல்லா சம்பாதிச்சான், வீடு நல்லா டெவலப் ஆச்சு, ஃபேமிலி நல்லா டெவலப் ஆச்சு. கண்ணெதிராக அந்த டெவலப்மெண்ட்டை பார்த்தோம். நல்லா வளர்ந்துட்டு வரான் பையன், ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற பையன், ஹெல்ப் பண்ணக்கூடிய பையன், ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த பையன். ஸோ நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது, திடீர்னு இதே இடத்துல பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறேன் 2 வருஷம் முன்னாடி. அப்போ திடீர்னு ஃபோன் வருது, இந்த மாதிரி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. போய் பார்த்தா காரணம் பின்னாடி இந்த ட்ராப், பெட்டிங் ட்ராப்பில் மாட்டினது. இதே இடத்துல நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி. கரெக்டாக சீசன் 6 ஃபினாலே டே முன்னாடியே நியூஸ் வந்துட்டதுனால நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருப்பேன். அன்றைக்கி நான் ஃபைனல் எபிசோட் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல, இனிமேல் வரும்னான்னு கூட தெரியாது, இது என்னோட லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எமோஷ்னலாக பேசி முடிச்சிருப்பேன். அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான், பக்கத்து ஊர் அவன். ஃபோன் பண்ணி, என்னம்மாம்மா எப்படி நீங்கள் பார்க்க போகிறதில்ல, வெளில போகலாமா அப்படின்னு. சரி வெளில போகணும், திரும்ப வந்தோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ராப்லாம் நடக்குது, பெட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறோம். அதெல்லாம் இல்லைம்மா, அதில் ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்களே அப்படின்றான். இல்லைடா அதில் எல்லாமே ட்ராப்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். அவனுக்கு அது ஃபுல்லாக ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு தீபாவளி டைம் அங்கே போயிருக்கோம், அப்போது அந்த கேம் விளையாடனான்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படுறேன். அப்போ நான் கூப்பிட்டு வார்ன் பண்ணுறேன், டே இது தப்புடான்னு சொல்லிட்டு. அவன் சொல்கிறான், ஜஸ்ட் ஒரு 500 மாமா, நான் போய் பெருசாலாம் விட்டுருவேனா, அந்த அளவுக்கு நான் தெளிவில்லாதவனா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தான். அவ்வளோ தெளிவான பையன் ஒரு நாள் ட்ராப்பில் சிக்கிட்டான். 50,000 60,000 80,000 அப்படின்னு போயிட்டு லட்சக்கணக்கில் விட்டாச்சு. கடைசியில் நம்ம அவ்வளோ தூரம் சொல்லியும் ஏன் கேட்கல? நான் சொன்னது ஏறல மண்டையில். ஏன்னா இப்போ எதிரில் பார்க்குறாங்கல்ல, நம்ம இப்போதைக்கு பார்க்கும்போது பெருசாலாம் வளரல, நம்மலாம் வளராதவன், தோத்தவன் லிஸ்ட்டில் இருக்கோம். இது அந்த மாதிரி டுபாகோருங்க இருக்கால, அந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்குங்களே, இந்த பெட்டிங் ஆப்பை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு, இவனுங்களை பார்க்கும்போது இவனுங்கெல்லாம் ஜெயிச்சவங்களா தெரிகிறானுங்க அந்த மாதிரி ஆட்கள் கண்களுக்கு. ஸோ இவெல்லாம் ஜெயிச்சவன் சொல்கிறான், இவன் தோத்தவன் சொல்கிறான், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு. ஜெயிச்சவன் சொல்கிறானே, அவன் தானே ப்ரமோட் பண்ணுறான். ஸோ அவன் ப்ரமோட் பண்ணுறான்னா அங்கே நம்புறானுங்க. நம்ம இங்கே வந்து எவ்வளோ தலையில் அடிச்சுக்கிட்டாலும் இன்னும் கூட சில பேர் விளையாடுறது எனக்கு தெரியும். என்னோடய சரௌண்டிங்லேயே எவ்வளவோ ஆன் பண்ணியாச்சு, ஆனால் திருந்தலை. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குதான், கஷ்டத்துலேருந்து சீக்கிரமாக அப்படி வந்துட முடியுமா, ஒரு கேமில் மாறிடாதா லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. ஏற்கனவே இருக்கிற கஷ்டத்தை விட இன்னும் அதிகமான கஷ்டத்தை இவங்கள தேடிக்கிறாங்க, போய் ட்ராப்பில் சிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ சொன்னாலும் புரியல. திரும்ப அந்த இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கானுங்கள, அவனுங்க சொல்கிறது தான் அவன் காதில் கேட்குது. அவங்களால எத்தனை பேர் அழிஞ்சிருக்கிறானுங்க. அவ்வளோ நல்லா வளர்ந்துட்டு இருந்த அந்த ஃபேமிலி க்ரோத் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒட்டு மொத்தமாக அடி வாங்கிச்சு, ஸ்தம்பிச்சு போய் நிற்குது.
கூடவே இருந்தவனையே என்னால் காப்பாற்ற முடியல, அவ்வளோ தூரம் சொல்லி. ஆனால் எனக்கு ஒன்று என்ன தெரியுமா, நான் என்னால் முடிஞ்ச வரை வார்ன் பண்ணிட்டேன். முன்னாடியே செலக்டிவாக தான் படம் பார்ப்பேன். நான் அந்த மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிற படம்லாம் அவனுக்கே தெரியும். ஒன்று நான் கால் பண்ணுவேன், இல்லை அவன் கால் பண்ணுவான். டிக்கெட் புக் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா தான் பார்ப்போம். கடைசியாக விடுதலை 1 பார்த்தது. விடுதலை 2 வரும்போது அவன் இல்லை. லியோ படம் வந்த டைம், லியோ படம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். இல்லைடா ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. அப்போ போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்ததுக்கப்புறம் தான் யோசித்தேன். நம்ம ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கில் இருந்துட்டோம். ஆனால் அவன் ட்ராப் ஆகிருக்கான் அப்படிங்கிறது அவன் சமிக்னையாக பக்கத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறான். அவங்க அண்ணன், இன்னொரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு மட்டும் தான் தெரியல. நான் இங்கே ஃபுல்லாக வேலையில் இருந்ததுனால என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருக்குறான். வந்துக்கிறான் வீட்டு வரை. ஆனால் ஒரு 100 மீட்டர்ஸ் வரல. நானும் சரி படத்துக்கு தானே கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப அவனை கூப்பிடல, போகல. 2 நாள் முன்னாடி கூட பார்க்குறேன், பைக்கில் நல்லா போயிட்டு தான் இருந்தான். லீவ் சரி வெளில சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சேன். அடுத்த 2 நாளில் ஆள் இல்லை, இறந்துட்டான். அதுக்கப்புறமா எழுதி வச்ச நோட்ஸ் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எத்தனை பேருங்க லைஃப்பில் இருந்த கஷ்டம்லாம் போயிடுச்சு, ஒருத்தன் வந்துட்டான் வளர்ந்துட்டான், இனி லைஃப் எல்லாம் டோட்டலாக மாறும், அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுருக்கும் போது இந்த மாதிரி சடனாக ட்ராப்பில் சிக்கி உயிரியே விட்டவங்க எத்தனை பேர். ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் சில பேருடைய வாக்குமூலம்லாம் இருக்குல்ல, ஐடியில் வேலை செஞ்சவங்க, நல்லா சம்பாதிச்சவங்க, என்ன மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டவங்க. இந்த மாதிரி ஆட்களை தூண்டுற மாதிரி அந்த மாதிரியான ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிற அந்த மாதிரியான டுபாகோர்கள், இந்த பாலா தம்பி கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்கேமை ஆப்பை ப்ரமோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உமாபதி சார் சொல்கிறாரு. அந்த ஸ்கேம் ஆப் மைவி3 பற்றி நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 2 வருஷம் முன்னாடியே போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சேனல்லே இருக்குது, போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, என்னென்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் நடக்குது, எந்தெந்த மாதிரி நடக்குது, உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உன்னால் முடிஞ்சா நீ ஆம்புலன்ஸை வாங்கி கொடு, உன்னால் முடிஞ்சா நீ காசை கொடு. என்கிட்ட காசு இல்லை, காசு கொடுக்குற சுச்சுவேஷனில் நம்ம இல்லை. 12-14 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டரா. ஆனால் சொல்லட்டுமா, இங்கே பிக் பாஸில் ஒன்றும் பெருசாலாம் சம்பாதிச்சில்லை. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இங்கே சம்பாதிக்கிறதே ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த 12 வருஷம் இருக்குல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா, அதில் சம்பாதிச்சது ஒட்டு மொத்தமாக சேர்த்தா கூட பார்த்தீங்கன்னா இதோடைய சம்பாதியத்துக்கு பக்கத்தில் வராது, இதை விட ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் ஜெயிச்சிருவோன்னு ஏன் போகிறோம் அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒரு தலைமுறை இருந்ததில்ல, அந்த தலைமுறையில் ஜெயித்தவங்க அத்தனை பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க, சொன்னவங்க அத்தனை பேரும் ஜெயிச்சிருக்கிறாங்க. சொன்னது என்னன்னா, திறமை இருந்தால் போதும், தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, முயற்சி பண்ணிகிட்டே இரு, ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது தான் எனக்கு முந்தைய தலைமுறை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற பாடம். இந்த பாலா மாதிரி ஆட்கள் டுபாகோ ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிவிட்டு 5 ரூபாய்க்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுலேயே தப்பை வச்சுட்டு சொதப்பிட்டு டுபாகோ ஒரு வேலையை பார்த்துட்டு 500 ரூபாய் 5000 ரூபாய்க்கு ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மேலே வந்துடுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏங்க அப்படின்னு கத்துறது, இந்த வாட்டர் மேலான வச்சுக்கிட்டு பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டு இந்த மாதிரி கோமாளித்தனங்கள் பண்ணிட்டு இப்படி வந்துடுறது மேலே. எதடா எக்ஸாம்பிளாக செட் பண்ணுறீங்க அடுத்த தலைமுறைக்கு? இவங்கெல்லாம் தான் ஜெயிச்சவங்கல்ல. இவ்வளோ சொன்ன பிறகும் வீடியோலாம் பார்க்குறது கிடையாது, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறது கிடையாது, எவிடன்ஸ் எடுத்து போட்டாலும் அதையும் பார்க்குறது கிடையாது. நேராக வந்து அவன் நல்லது பண்ணுறான் அப்படிங்கிறது. நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறது நம்மக்கிட்ட. ஒரு விவேக் சார் காமெடி ஒன்று இருக்கும்ல, இங்கே வந்து டேய் கடத்தல் லாரி வருது புடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நேராக உள்ளே போயிட்டு லாரியை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வண்டியை அனுப்பிடுவார். அனுப்பினதுக்கப்புறம் அங்கே இன்ஸ்பெக்டர் வந்தது பார்த்தீங்கன்னா, எங்கடா லாரியை பிடிச்சியா அப்படின்னா, சார் நல்லா செக் பண்ணிட்டேன் சார், லாரியில் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொன்னதும், அட கிறுக்கா அவன் கடத்தினதே அந்த லாரி தாண்டா அப்படின்னு வரல. அந்த மாதிரி தான் இவங்ககிட்ட சொல்லணும், நீ என்ன நல்லது பண்ணான்னு கேட்குறாங்கல்ல, அட கிறுக்கா நாங்கள் பண்ணுற நல்லதே இதுதாண்டா, இந்த மாதிரியான ஆட்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது தாண்டா, ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து கத்துறோம் இல்லை, இது தாண்டா அந்த சமூகத்துக்கு நாங்கள் பண்ணுற நல்லது, இதோட போதும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உமாபதி சார் சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது. சார் அப்படியெல்லாம் விட்டுறாதீங்க சார் அப்படின்னு. அவரை அப்படி ஈஸியாக விடவும் வைக்க இவங்க விட மாட்டாங்க. ஜாம்பிகளே வந்து கடிக்க அவங்களே காண்டாயிட்டு இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் எடுத்து போடுவாங்க அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். அவர் சொல்லியிருப்பார், இந்த வடிவேலு காமெடி மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை ஃபாலோ பண்ணிட்டே போனால் கடைசியில் பாலா கவட்டு கீழே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன நான் பிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்,
நான் முதல்ல அந்த ஃபோட்டோலாம் வந்ததில்ல, எப்போ இந்த ஆம்புலன்ஸ்லாம் டுபாகூர் ஆம்புலன்ஸ்னு தெரிஞ்சதோ அப்போவே அவர் பாலா போட்ட அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அலச ஆரம்பிச்சிட்டோம். அதில் இருக்கணும்ல லிங்க்கு, கண்டிப்பாக இருந்துச்சு அந்த லிங்க்கு. அதை தான் அவர் சொல்கிறாரு, அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டு மேட்ரு. எஸ், நானும் அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் மேட்ரை பிடிச்சிட்டேன் சார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஈரோடு பஸ் ஸ்டாண்டு மேட்ரை அவர் சீக்கிரமாக எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். நானும் சில வழிகளில் தேடி பார்த்துருக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறவங்க, சில சோஷியல் கருத்துக்களை சொல்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஃபீல்டே வேறு. ஆனால் அவர் ஜேர்னலிஸ்டில், நந்தா மீடியாவில் இருக்குது அப்படி இல்லை. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னா இறங்கி போகிறதுக்கான சோர்ஸும் அவங்ககிட்ட இருக்கும். சரியாக எங்கே போனால் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால தானே இவ்வளோ ஆதாரங்களை எடுத்து போட முடியுது. ஃபேக்காக இவனுங்க க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க போயிட்டு ஃபேக்காக க்ரியேட் பண்ணுறதெல்லாம் சும்மா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்கல்ல, என்ன ரூட்டில் போகிறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம். ஸோ அந்தளவுக்கு தெளிவானவங்க, அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள். சும்மாலாம் வந்து ஒரு கருத்தை போகிற போக்கிலெல்லாம் போட்டு போக முடியாது. அப்படி சும்மா அவதூறை பரப்பிட்டா அது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்பயும் அடக்கி வாசிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு இன்டெரக்டாக அன்ரெஜிஸ்டர்டு என்ஜிஓ அந்த ட்ராப்பு அப்படிங்கிறாரு. அது அந்த வீடியோஸ் பார்த்த எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இதில் பாலா மட்டும் இல்லை, இன்னும் சில பேரும் சிக்கிருக்கிறாங்க அந்த ட்ராப்பில். அது ட்ராப்புன்னே தெரியாமல் இருக்கிறாங்களா இல்லை ட்ராப்புன்னு தெரிஞ்சு தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. எம்கே, நம்ம முத்துக்குமரன் இருக்கார்ல, பிக் பாஸ் முத்துக்குமரன், அவ்வளோ தெளிவானவர். எம்கேக்கே விபூதி அடிச்சிட்டாங்க, சேனலில் இன்டர்வியூ பண்ண அனுப்புகிறாங்க. இவர் கட்ட இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் அது இப்போதைக்கு குடோனாக தான் இருக்குது. இந்த இடத்துல கிளினிக், இப்போ கிளினிக் இல்லை, அப்போ ஹாஸ்பிட்டலு, இப்போ கிளினிக்காக மாறிடுச்சு. அந்த குடோன் நின்று தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ வந்து நிலத்தையே கொடுத்துட்டார் அமுதவாணன் கேட்டதும் அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்மளால் எம்கே பற்றி தெரியும், உணர்ச்சி வசப்படக்கூடியவர் தான். அப்படியே உருகி எமோஷ்னலாகி கட்டிப்பிடிக்கிறாரு. இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகலைன்னா அதை பார்க்கும்போது நமக்கும் நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம தான் பார்த்துட்டுமே, இந்த எக்ஸ்போஸ் எல்லாம் பார்த்தாச்சு, செக்கும் பண்ணியாச்சு, நாமளே அந்த எவிடன்ஸை எடுத்து போட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் டுபாகூர்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது நெகிழ்ச்சியெல்லாம் இல்லை, காமெடியாக தான் இருந்தது. இப்போ அதில் அந்த வீடியோ எடுக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்லிட்டு இவர் ஆசைன்னு சொல்கிறா. அப்படி இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதை பேசும்போது அந்த இடத்துல சுற்றி வரும்போதே பார்த்தீங்கன்னா 3D விஷுவல்ஸ் எல்லாம் போட்டு, எந்த யூடியூப் சேனலில் நார்மலாக இன்டர்வியூ எடுக்க போனவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க? அதிலே தெரியலையா இவங்க தான் பின்னாடி இருக்கிறாங்க, ஓவராக ஹைப் ப்ரமோஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. 5 ரூபா மேட்ருக்கு, இல்லை 5 ரூபா கூட பெறாத மேட்ருக்கு 5000 ரூபாய்க்கு ப்ரமோஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலே தெரியுது இல்லை அப்பட்டமா? இதுக்கெல்லாம் எவிடன்ஸே தேவையில்லை. அதுதான் அந்த வீடியோ தான் எவிடன்ஸு, கிளியராக தெரியுது அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா மெனக்கெட்டு வரப்போகிற கிளினிக்கு இப்பயே 3D விஷுவல்ஸ் எல்லாம் போடுவாங்களா சாதாரண இன்டர்வியூவில்? நாங்களாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தப்பு நடக்குதுன்னு சொல்கிறோம், எங்கள் விமர்சனங்களை வைக்கிறோம், அது மூலியமாக சம்பாதிக்கிறோம். ஆனால் இவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மக்களையே பகடக்காயாக வச்சு பகடக்காயாக மாற்றி அது மூலியமாக சம்பாதிக்கிற அப்படி இந்த மாதிரி சேனல்கிட்ட இருந்து வாங்குறது இல்லை, அது மூலியமாக தானேங்க ப்ரமோஷன்லாம். வெளியில் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரமோஷனாக இருக்கட்டும், என்ன லொட்டு லொசுக்கு நீ பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எது மூலியமாக வந்தது அந்த வெளிச்சம்? இந்த மாதிரி தானே. அந்த மாதிரி பண்ணுறத நீ ஒழுங்காக பண்ணியிருந்தனா சரி ஓகே அப்படின்னு விடலாம். சரி, வெளிச்சம் வந்தாலும் எடுத்துகிட்டு போட்டோம், பணம் சம்பாரிச்சுட்டு போட்டோம், அது மூலியமாக ஒரு 4 பேர் நல்லது நடக்குது இல்லை, நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு தானே நாங்களும் வெயிட் பண்ணோம் இத்தனை நாள். ஆனால் எப்போ ஆதாரத்தோட அம்பலம் ஆயிட்டியோ அதுக்கப்புறமெல்லாம் வந்து நல்லவன் 4 பேருக்கு நல்லது நடக்குது இல்லை, அவனுக்கு தெரியாமையே அவனை சுற்றி இருக்கவங்களால கெட்டது நடந்துச்சுன்னா முதல்ல அவன் தான் பதறணும். ஆனால் அந்த மாதிரி பாலா எதுவும் பதறலை. பாலா முகத்தில் பதட்டம் தெரியுது, மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற பதட்டம் தெரியுது. அதை சமாளிக்கிறதுக்காக யூடியூப்பில் பேசி என்னை பற்றி தப்பாக பேசி சம்பாரிச்சிட்டு போட்டோம், சந்தோஷமாக இருக்கட்டும். அடேங்கப்பா, டேய் எல்லா டுபாகூரும் ஒரே மாதிரி தான் பேசுகிறீங்கல்ல என்றில். இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறமும் இல்லை அவன் நல்லவன், நல்லது பண்ணுறான், 4 பேர் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்க வந்தன்னா, இந்த ஃப்ராடை பேசாமல் நீ வெறும் முட்டு கொடுக்க மட்டுமே வந்தன்னா, உன் வீட்டில் கண்ணாடி இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடியை பார்த்து நீயே சொல்லிக்க நீயும் ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆட்களை டுபாகூர்களை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்கலாம் பரவாயில்லடா, கேட்குறவங்கள ஏன்டா தடுக்க வர்றீங்க, கடிக்க வர்றீங்க? இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.